வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள், நட்சத்திர பலன்கள், 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள். ஒருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு. ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும். 27 நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது? உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். இப்போ இந்த 27 நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்கப் போகிறது, எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த 27 நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம். வணக்கம், வாழ்க வளமுடன். விசாக நட்சத்திரம் ஓம் என்ற இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய மாசி மாத பலன்கள். விசாகம் குரு ஆதிக்கம் உடைய நட்சத்திரம் விசாகம். ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானது பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் தான். அவ்வளோ அற்புதமானது. குருவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். மாசி மாத பலன்கள் இவங்களுக்கு எப்பேற்பட்ட மாசி மாத பலன்கள், எப்பேற்பட்ட நல்ல பலன்களை தரப்போகிறது? இவர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீருதுங்க. பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும். பூர்வீக சொத்து கிடைக்கும். சுப விரயம், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் தரக்கூடிய அளவிற்கு சுப விரயம் நடக்கும். அதாவது கடன் வாங்கி திருமணத்தை முடிப்பார். குழந்தை பிறப்பதற்குரிய அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் அமையும்.